فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ثم جعلناك على شريعة من الأمر فاتبعها ولا تتبع أهواء الذين لا يعلمون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: سيأتي على الناس زمان الصابر فيهم على دينه كالقابض الجمرة في يده. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக புனித ரமலானுடைய இறுதி பத்தின் சிறப்பான நிகழ்வில் இந்த மஜ்லிஸிலே சங்கமித்திருக்கக்கூடிய அனைவர் மீதும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவர், இந்நாள் முன்னாள் நிர்வாகிகள், நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிற உலமா பெருமக்கள், எனக்கு முன்னாலே உரையாற்றி முடித்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய மார்க்க அறிஞர்கள், இவ்வளவு நேரம் சலசலப்பாக இருந்தாலும் கொஞ்சம் இப்போ பேசாமல் இருக்கிற தாய்மார்கள், வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பிரச்சனைகள், முஸ்லிம் சமுதாயம் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள், அதில் குறிப்பாக இளைஞர் சமுதாயத்தினுடைய பங்களிப்பு, இவைகளை எல்லாம் உள்ளடக்கி பேச வேண்டும் என்று இருக்கக்கூடிய அன்பு சார்ந்த வாலிப சகோதரர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பயன் தரும் விஷயங்களை பேசவும், நாம் கேட்கவும், தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும், வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். இஸ்லாமியர்கள் எதிர்நோக்கும் சவால்களும் அதன் தீர்வுகளும் என்று தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் இந்த பயான் முடியும் வரை பெண்கள் பகுதியிலே அமைதியை ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். ஏன்னா அவங்க எங்கேயாவது கூடிட்டாலே இந்த கல்யாண மண்டபத்தோட அட்மாஸ்பியர் வந்துடும். அவங்க மண்டபம் மாதிரி நினைச்சுக்குவாங்க. ரொம்ப சத்தமா இருக்குதுன்னு இமாம்கிட்ட கேட்டேன். குழந்தை குட்டிகளோட வந்திருக்காங்க. ஏதாவது 4 விஷயங்கள் உங்கள் காதில் போட வேண்டும் என்று முயற்சிக்கிறேன். அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, காலம் செல்ல செல்ல பிரச்சனைகளும் சவால்களும் அதிகமாகிக் கொண்டேதான் வரும். ஒரு காலத்திலும் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் பிரச்சனை இல்லாத காலம் என்று ஒரு காலம் இல்லை. வகியை வாங்கிக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நபி என்று பிரகடனம் செய்து ஹிராவில் இருந்து இறங்கிய நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு காலமும் கிடையாது. சொல்ல போனால் அந்த பிரச்சனைகளில் தான் இஸ்லாம் வளர்ந்திருக்கு.
இஸ்லாத்துக்கு ரொம்பவே பொருந்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே துவங்கிய இந்த எதிர்ப்பு பிரச்சாரம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு நேரத்தில் ஜிஹாதை தவறு என்பார்கள், ஒரு நேரத்தில் பணதார மனம் தவறு என்பார்கள், ஒரு நேரத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அதிகமான திருமணங்களை விமர்சித்தார்கள். இப்போது ஹிஜாப் போன்றவற்றை எல்லாம் விமர்சிக்கிறார்கள். முஸ்லிம்கள் செய்யக்கூடிய எல்லா தனி அடையாளங்கள் அனைத்துமே பிரச்சனைக்குள்ளாக்கப்படுகிற ஒரு சூழலில் காலத்தில் தான் நாம் வாழ்கிறோம். இது ஒன்றும் நமக்கு புதுசு இல்லை. குர்ஆன்ல அல்லாஹ் யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வ யஅபல்லாஹு இல்லா அன் யுத்திம்ம நூரஹு ஒரு இடத்துல சொல்றா, இஸ்லாத்தை ஊதி அணைக்க முயற்சிக்கிறார்கள், அல்லாஹ் அதை பூர்த்தியாக்காமல் விட மாட்டான். இந்த வசனத்திற்கு திருக்குர்ஆனுடைய விளக்க உரையாளர்கள் அங்கே ஒரு செய்தி எழுதுகிறார்கள். இந்த ஆயத்திலிருந்தே தெரியுது, கியாமத்து வரையும் இஸ்லாத்தை எதிர்க்கிறவன் இருந்துட்டே தான் இருப்பான். கியாமத்து வரை இருப்பான். நாளைக்கு கியாமத்துனா இன்னைக்கு கூட ஏதாவது ஒண்ணு சொல்லுவான். எதிர்ப்புகள் இல்லாமல் ஒரு காலமும் இல்லை. அதற்காக நாங்கள் எந்த காலத்திலும் முடங்கியதும் இல்லை. சொல்ல போனா என்ன, அந்த மாதிரி எதிர்ப்பு நேரத்தில் கொஞ்சம் வாழ்றது கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டத்திலேயும் மார்க்க பிடிப்போடு வாழ்ந்து விட்டால் அபாரமான கூடி அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும். அடிக்கடி நான் சொல்லுகிற பிரபலமான நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிற நபிமொழி ஒன்று, காலம் போக போக மார்க்க நெறிப்படி ஒருவன் வாழ்வது என்பது கையிலே தீயை வைத்திருப்பதற்கு சமமானது. காலம் அப்படி வருமா? ஷரியத் சட்டப்படி ஒருத்தர் வாழணும்னா நெருப்புக்கு கையில வச்சிருக்கிற மாதிரி தான் அவர் வாழ முடியும். அந்த நேரத்திலேயும் கூட மார்க்க நெறிப்படி ஒருவர் வாழ முயற்சித்தால் சஹாபாக்கள்ல 50 பேருடைய கூடியிருக்கான். சஹாபாக்கள்ல 50 பேர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்ரு 50 மின்கும்னு சொல்லிட்டாங்க. மார்க்க நெறிப்படி யாராவது குழப்பமான காலத்தில், எதிர்ப்பான காலத்தில் வாழ்ந்தால் அவருக்கு 50, உங்களை போல் 50 பேருடைய கூலி. சஹாபாக்களுக்கு லேச சந்தேகம், நம்மள மாதிரி 50 பேரா இல்ல அந்த காலத்துல வாழ்ற 50 பேரா? ஏன்னா நாம கொஞ்சம் விஐபிகளா இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் பார்க்கிறோம், வஹி இருக்கிறத பார்க்கிறோம், ஜிப்ரீல் வர்றத பார்க்கிறோம். நம்ம அளவுக்கு இருக்காதுல்ல. ஏன்னா உலகத்திலேயே ஆகப்பெரிய சிறப்பு ஈமானோடு அன்னலாரை பார்ப்பது. அது நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு சமயம் எப்படின்னு தெரியலையேன்னு திரும்ப கேட்டார் ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ் அஜ்ரு 50 மின்ஹும் அம் மின்னா, எங்களை மாதிரி 50 பேரா இல்ல அந்த காலத்துல வாழ்ற 50 பேரான்னு கேட்டார். தெளிவா பதில் சொன்னாங்க, பல் அஜ்ரு 50 மின்கும், உங்களை மாதிரி 50 பேர். குழப்ப காலத்தில், விமர்சன காலத்தில், எதிர்ப்பு காலத்தில், இஸ்லாத்தை அழிக்க நினைப்பவர்கள் அதிகம் இருக்கிற காலத்திலும் கூட யாராவது ஷரியத்தின் நியதிப்படி வாழ முற்பட்டால் 50 சஹாபிகளுடைய கூலி. அவருக்கு அப்பவும் மனசு ஆகல. இந்த சஹாபி கேட்டே போட்டார், ஏன் அப்படின்னு. எதனால 50 சஹாபிகளுடைய? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, லிஅன்னகும் தஜிதூன அலல் கைரி அஅவானன் வஹும் லா யஜிதூனஹு, உங்களை நல்லது செய்ய தூண்டுவதற்கு ஆள் இருக்கிறது, அவர்களுக்கு இருக்காது. உண்மைதானே? இன்னைக்கு நன்மையை தூண்டுவோரை விட தீமையை தூண்டக்கூடியவர்கள் அதிகம், தூண்டக்கூடியவர்கள் அதிகம். இந்த மொபைல் ஒண்ணு போதும், இந்த ஆன்லைன் ஒண்ணு போதும், எல்லா அழைப்பும் கொடுக்குது.
வந்து நிற்கிறது, வேற மாதிரி நிற்கிறது. இப்போ ஆபாசத்திற்கு அழைப்பு கொடுக்கிற அத்தனை சாதனங்களும் தயார். உங்களை கெடுப்பதற்கு தேவையான எல்லா சூழ்நிலைகளையும் தயார். لأنكم تجدون على الخير أعوانا وهم لا يجدونه. அந்த காலத்தில் வாழக்கூடியவர்களுக்கு நன்மையை தூண்டுகிறவர்கள் கிடைக்காது, அதிகமா தீமையை தூண்டுபவர்கள் கிடைக்கும். எனவே குழப்பமான காலத்திலேயும் மார்க்க நெறிப்படி வாழ வேண்டும். இன்னைக்கு ஏறத்தால் நாம் அந்த சூழ்நிலையில் தான் இருக்கோம். சர்வதேச அளவில் இஸ்லாமிய எதிர்ப்பு சூழல், இந்திய அளவில் மிக தீவிரமான எதிர்ப்பு சூழல், போதாக்குறைக்கு இளைஞர் சமுதாயத்தை, வாலிப பெண்களை, ஏன் விடலைகளை எல்லாம் கூட வழிகெடுக்கின்ற நாலாபுரத்திலும் இருக்கிற அநாகரிக அசிங்கங்கள், இத்தனைக்கும் மத்தியிலே நாம் முஸ்லிமாக வாழ வேண்டியிருக்கிறது. இஸ்லாத்தோடு ஈமானோடு ஒரு போராட்டக்களமாக வாழ வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அபாய சூழலில் நாம் நிறைய சவால்களை எதிர்நோக்குகிறோம். சவால்கள் புதுசு இல்லை, ஆனா நமக்கான போராட்டம் புதுசு. ஏன் தெரியுமா? நாமெல்லாம் சொகுசு முஸ்லிம்களாவே வாழ்ந்தோம். சொகுசு முஸ்லிம்கள். சஹாபாக்கள் வரலாறு மட்டும் படிப்போம். வாழ்த்து கொண்டு போனார்கள், அவர்கள் இவர்களை வெட்டினார்கள், அதான் இதான் படிச்சுட்டு இன்னால் இல்லாத வைனாலே ராஜூன் அவங்கெல்லாம் ஷஹீத் ஆயிட்டாங்க, அவ்வளவுதான். நாம பஞ்சுமெத்தையிலே படுத்துறதுங்கிற சொகுசான முஸ்லிம்களாக வாழ்ந்து பழகினதுனால இந்த போராட்டம் புதுசாக இருக்கிறது. ஆனால் எதிர்வரும் சவால்களை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். எனவே இப்படிப்பட்ட அபாயகரமான சூழல்கள் நிலவுகிற போதும் மார்க்க நெறிகளின் பிரகாரம் வாழுவதற்குள்ள முக்கியமான பொறுப்பிலே நாம் இன்றைக்கு இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக நீங்க யாரும் நான் அரசியல் பேசுறதா நினைச்சுக்க வேண்டாம். அரசியல் பேசவில்லை, பாதிக்கப்பட்ட மக்களினுடைய செய்திகளை சொல்லுகிறேன், அவ்வளவுதான். இந்திய சூழல் மிக மோசம். முஸ்லிமின் வீடு இடிக்கப்படுகிறது, முஸ்லிமின் கடை இடிக்கப்படுகிறது, பள்ளிவாசல்கள் தரைமட்டமாக்கப்படுகிறது, பள்ளிவாசலுடைய மினாராக்கள் வேறு கொடிகள் கட்டப்படுகிறது. ஏன் எதற்கு என்கிற கேள்வி இல்லாமல் உருட்டுக்கட்டைகளை வைத்துக் கொண்டு ஒரு முஸ்லிமை அவன் குடும்பத்தார் தடுக்க கோரப்படுவதை செய்கிற இந்த இன படுகொலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இஸ்லாமோடு, ஈமானோடு, நமக்கான ஷரியத்தோடு நாம் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறோம். அது தொடர்ந்து அதை செய்யத்தான் செய்வாங்க. காரணம் அவங்களுக்கு அது வாழ்க்கை. அடிக்கடி ஒரு கதை சொல்லுவேன், தெரியும் நினைக்கிறோம். இந்த எலிக்கு பல்லெல்லாம் வளரணும், எல்லாம் படிச்சிருக்காங்க. எலிக்கு என்ன செய்யும்? பல்லு வளரும், டெய்லி வளரும், கொஞ்சம் மில்லிமீட்டராக வளரும். தொடர்ந்து வளர்ந்துச்சுன்னா ஆபத்து. என்ன செய்ய தெரியுமா? எதையாவது குறிச்சு கடிச்சு அது சரி பண்ணி நல்லதா இருக்கு. என்ன விஷயம்? நல்லதா இருக்கு. என்ன பிரச்சனை? இல்ல வேண்டாம், நல்லா இருக்கு. இப்போ யாரும் கூட்டுறாங்க, இப்பதான் இப்போ முதல்ல நல்லா இருந்துச்சு. நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளுவோம். ஜமாயத்துதான் வாழ்ந்தாக வேண்டும் என்கிற சூழ்நிலை. இப்போ எலிக்கு பல்லு வளரும் சொல்லு. அது அதனால என்ன செய்யும் தெரியுமா? எதையாவது கடிக்கும், எதையாவது பொறிக்கும். சபைகளில் துணியை கடிக்கும், தார்பாயை கடிக்கும், கால் மேட்டை கடிக்கும், செருப்பு கடிக்கும், ரப்பரை கடிக்கும், டயரை கடிக்கும், லுங்கியை கடிக்கும், அட்டிப்பட்டியை கடிக்கும், நம்ம பிள்ளைகளுடைய நோட்டு புக்கெல்லாம் கடிக்கும். நம்ம கூட நினைக்கிறது உண்டு,
உற்பத்தி ஆகும். நல்ல வார்த்தையில சொல்றதுன்னா அது இருக்கணும்னா யாரையாவது கடிக்கணும். உங்களுக்கு ஓரளவு புரிய வரும் நினைக்கிறேன். அவங்க இருக்கணும்னா யாரையாவது கடிச்சுதான், யாரையாவது பொறிச்சுதான், யாரையாவது குதறிதான். குதறினா தான் அவங்க இருக்க முடியும். எனவே பல பேருடைய அரசியல் இருப்பு என்பது, பல பேர் இந்த நாட்டிலே காலூன்றி நிற்க வேண்டும் என்றால் யாரையாவது குதறணும். அதில் அதிகமாக குதறப்படுவது முஸ்லிம்கள், அடுத்த நிலையில் கிறிஸ்தவர்கள். எனவே இந்த மாதிரி சில மதவாத எடிகள் இருக்கிறது. அந்த எடிகளுக்கு பட்கள் வளர்வது போல் அதிகாரம் வளர்கிறது. நம்ம அதிகாரத்தை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் யாரையாவது புதல்வார்கள் என்கிற அடிப்படையில் தினந்தோறும் ஏதாவது ஒரு வகையில் முஸ்லிம் சமுதாயம் சட்டங்களால், தீர்ப்புகளால், நீதிமன்றங்களால், காவல்துறைகளால், பல்வேறுபட்ட அரசுடைய பரிபாலன அமைப்புகளால் மீண்டும் மீண்டும் நாம் வேட்டையாடப்படுகிறோம் என்று சொல்லலாம். இன்றைக்கு நிலவக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் சரியத்தை விட்டுற முடியாது, மார்க்கத்தை விட்டுவிட்டு தள்ளி நிற்க முடியாது. எவ்வளவு போராட்டத்தோடும் சரியத்தோடு வாழ வேண்டும். நான் இளைஞர் சமுதாயத்தை அதற்காக அழைப்பு கொடுக்கிறேன். சண்டை போடுறதுக்காக இல்லை, கத்தி கலாச்சாரம் இல்லை, வன்மத்தை கையில் எடுக்க சொல்லல. ஆனாலும் ஆக்கப்பூர்வமாக இந்த சமுதாயத்தை பாதுகாக்கிற பணியிலே நாம் நம்மை ஏற்படுத்திக் கொண்டாக வேண்டும். நம்மை ஒத்துழைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே மகிழ்வாக இருக்கிறது, பள்ளிவாசலோடு இளைஞர்கள் மற்றும் என்று சேர்த்து செயல்படுகிறார்கள். நான் நேற்றைக்கு கூட நிகழ்ச்சியில் பேசுகிற போது சொன்னேன், இன்னைக்கு அர்ஜென்டா தேவை தான் அந்த இமாமோடு, அந்த நிர்வாகிகளோடு மஹல்லாவின் இளைஞர்கள் எல்லாம் ஐக்கியமாகும். ஒவ்வொரு மஹல்லாலையும் வேணும். ஒரு 100 பேராக ஒன்றும் இல்லை, இந்த மஹல்லாவில் இருக்கிற நிர்வாகிகளும் இமாம்களும் இளைஞர்கள் வாருங்கள்னு சொல்லி ஒரு 100 பேரை ஒரு இளைஞர் மன்றமாய், நீங்க இப்ப எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியாது, 100 பேரோ 150 பேரோ மஹல்லா முழுக்க வீடுகள் தோறும் கட்டமைத்து ஒரு படை தேவை, தற்பாதுகாப்புக்கு தேவை, ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு தேவை, வெள்ளம் பேரிடர் போன்ற காலங்களில் உதவுவதற்கு தேவை, சமய நல்லிணக்கத்தை மீட்டெடுக்க தேவை, உங்கள் மஹல்லாவுடைய ஏழை மக்களின் வீடுகளுக்கு சென்று உதவிகளை செய்ய தேவை. இன்னைக்கு இதெல்லாம் போர்க்கால அடிப்படையில் நாம் செய்தார்கள். ஒரு சின்ன சாம்பிள் சொல்லணும்னு நினைக்கிறேன். பெங்களூர்ல ஒரு இமாம, பள்ளிவாசல் தான் இமாம, ஒரு ஆப் ஆரம்பிச்சார். மை மாஸ்க்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் போடும். மை மாஸ்க் அப்படின்னு பேர். மஹல்லாவில் இருக்கிறவங்க எல்லாம் சும்மா அறிவிப்பு செஞ்சுட்டாரு. உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிளிக் ஆகாத இருக்காங்க நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். மை மாஸ்க் எல்லா குடும்ப தலைவர்கள் யார் யார் வீட்டில் இருக்காங்களோ ஆம்பளைங்க நம்பர் பூராத்தையும் கொடுத்துருந்தாட்டான். எல்லாரும் நம்பரை எழுதி எழுதி சும்மா போட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்து எடுத்தாச்சு. அந்த மஹல்லாவில் சுமார் 5 வாட்ஸ்அப் குரூப்புகள் கிட்டத்தட்ட 300 பேர், உதாரணத்துக்கு வைக்கல 250 300 பேர், 1500 பேர் 5 குரூப்ல இருக்கிறாங்க. மை மாஸ்க் அதுல இமாம் நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அதோட மஹல்லாவில இருக்கக்கூடிய குடும்பத்தின் ஆம்பளைகள் அத்தனை பேரும் அதுல இணைச்சாச்சு. மொத்த செய்தியா இருந்தாலும் சும்மா சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. நாளை 27ஆம் கிழமை இஷா தொழுகை 10 மணிக்குன்னு போட்டாருன்னா 1500 வீட்டுக்கும் போயிடுச்சு. மார்க்க சம்பந்தம் இந்த கண்ட பார்வர்டு மெசேஜ் எல்லாம் இல்லை. அவர் நல்ல வேலை பண்ணாரு, நீங்க ரிப்ளை பண்ண முடியாது, பள்ளியிலிருந்து போட மட்டும்தான் முடியும். ஏன்னா நீங்க போடலான்னு வச்சிருந்தோம்னு வைங்களேன், எல்லாம் வேற மாதிரி போயிடும். உயிரோடு இருக்கிறவனா மௌத்தா போயிடுவான், மௌத்தா போறவனா உயிரோடு போய் விட்டுருவான், நிறைய ஆகி போயிடும். அப்போ மை மாஸ்க்னு ஆரம்பிச்சார். இப்படி போட்டு அது நல்ல பரவலானதுக்கு அப்புறம் முக்கியமான மஹல்லாவின் செய்திகளும் மஸ்ஜிதின் செய்திகள் மாத்திரம் அதில் அனுப்பப்பட்டு கொண்டே இருந்தது. சமீபத்தில் நீங்கள் பத்திரிகைகள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். ஒரு 2 மாதத்திற்கு முன்னாடி இரவோடு இரவாக நடைபெற்ற மிகப்பெரிய கலவரம். முஸ்லிம் கடைகளை மாத்திரம் அடித்து நொறுக்குவதற்கு கலவரக்காரர்கள் சூழ்ந்து கொண்ட அந்த நேரத்தில் மை மாஸ்க்ல பாய் பிரியாணி கடைக்கு இன்னும் 10 நிமிடத்தில் வரும்னு அதுல போட்டுவிட்டார். கரெக்டா அந்த கடைக்கு முன்னாடி அந்த நள்ளிரவு நேரத்தில் 700 பேர் தொப்பிகளோடு நிற்கிறார்கள்.
700 பேர் ராத்திரி 1 மணிக்கு நிற்கிறாங்க. மந்தவனால் கலவரம் செய்ய முடியவில்லை. தூரத்துல இருந்து கள்ள வீசிட்டு போயிட்டான். ஒருவேளை இவர்கள் ஸ்பாட்ல இல்லைன்னு சொன்னா அன்றைக்கு நிலவரம் கலவரம், அன்றைக்கு வேற மாதிரி இந்த படுகொலை அளவுக்கு போயிருக்கும். நான் சொல்றது ஒரே ஒரு சாம்பிள். திட்டமிட்ட நாடு முழுவதும் இப்படி ஏதாவது காலித்தனம் செய்கிற, படுகொலைகளை அரங்கேற்ற நினைக்கிற, கலவரத்திலேயே தங்களின் அரசியலை நடத்த விரும்புகிறவர்களுக்கு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு தேவை. அவர் அந்த இமாம் செஞ்சது நமக்கு ஒரு ரோல் மாடல்னு சொல்றேன். இந்த மாதிரி இமாம்கள் ஒருங்கிணைக்க முடியும். நல்லா தெரியும், ஒரு மஹல்லாவில் தயவு செய்து என் பின்னாடி நெல்லுங்கன்னு இமாம் கூப்பிட்டா, நிர்வாகிகள் தலைவர் செயலாளர் கூப்பிட்டா, அவங்க பின்னாடி அந்த மஹல்லா வகுக்கணும். இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயம். அப்படி ஒரு தகவல் தொடர்பு மட்டும் நம்ம இருந்துச்சுன்னா, நம்ம பகுதிகளில் இருக்கிற பெண்களிடத்தில் அத்துமீறினால், நம்முடைய இஸ்லாமிய கடைகளை குறிவைத்து ஏதாவது அத்துமீறினால் என்ன செய்ய போறோங்கிறது அப்புறம். குறைந்தபட்சம் களத்தில் வந்து நம்மால நிற்க முடியும். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு போர்க்கால அடிப்படையிலான அவசிய தேவைகள் எல்லாம் தான் இன்னைக்கு தீர்வு. நம்ம வெறும் பிரச்சனையை மட்டும் பேசிட்டு போக நான் விரும்பல. அங்க அடிக்கிறாங்க, இங்க அடிக்கிறாங்க, அங்க பள்ளியாச்சலை இடிச்சுட்டாங்க, இங்க முஸ்லிம்களை கொண்டுட்டாங்க. இல்ல, தீர்வு என்ன? வாட் இஸ் தி சொல்யூஷன் ஆஃப் அவர் ப்ராப்ளம் அப்படின்றத பார்க்கும்போது இந்த மாதிரி உள்ள ஏதாவது இதை நோக்கி நகர்ந்தாக வேண்டும். ஒருங்கிணைங்கள் தயவு செய்து. மஹல்லாவா ஒண்ணு தெரிஞ்சுங்க. நீங்க கட்சிகளோடு இணைவதால், அமைப்புகளோடு இணைவதால், ஏதாவது பெரிய தொடர்புகளோடு, இதெல்லாம் இல்லை. மஸ்ஜிதுகளோடு இணைந்து கொள்ளுங்கள். பாதுகாப்பும் எல்லா விதத்திலையும் அதுதான் சிறந்தது. நீங்கள் கட்சிகள் என்கிற போது வேறு வேறு கட்சிகளால் பந்தாடப்படுவீர்கள், சூறையாடப்படுவீர்கள். சமயங்களில் ஒரு கட்சியை இன்னொரு கட்சி கண்டுகொள்ள மாட்டார். ஒரு அமைப்பையே இன்னொரு இஸ்லாமிய அமைப்பு அவன் சிக்கட்டும் என்று சொல்லுவான். நான் அமைப்புகளை சொல்லவில்லை, கட்சிகளில் சேர சொல்லல. எல்லாம் ஒரு மஹல்லா கட்டமைப்பாக பள்ளிவாசலோடு, இமாமோடு, நிர்வாகிகளோடு நீங்கள் சேர்ந்து மட்டும் ஒரு குழுமமாக இருந்தால் அங்க போவா இங்க போவா, ஆனா இங்க வர மாட்டான். அவனுக்கு தெரியும் இங்க பலமாக இருக்கிறார். இணையதளங்களை, இப்படிப்பட்ட தகவல் தளங்களை நாம் இன்னைக்கு இப்படிதான் பண்ணணும். வாலிபர்கள் அதை வச்சுட்டு வெறுமனே வந்து யாராவது அடிக்க வந்தா வரும் போல தெரியுது, அதுக்கு ஏதோ அஜித்து சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்க வேணாம். இன்னைக்கு நிறைய செய்யணும். சபை நல்லிணக்க பணிகள் செஞ்சாங்க, ஏழை எளியவர்களுக்கு உதவிகள் செஞ்சாங்க. இதெல்லாம் இளைஞர்களே செய்யணும். இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய நல்ல பெயரை சென்னையிலே கடந்த 5 ஆண்டு காலங்களில் ஏற்படுத்தி தந்தது வெள்ளப்பிரளயங்களின் போது நாம் செய்த உதவி. ஒரு தானா புயலின் போது, ஒரு கஜா புயலின் போது, ஒரு பெரிய 2015 வெள்ளப்பெயர்களின் போது இஸ்லாமிய இளைஞர்கள் களத்தில் ஆற்றிய பணிகள் மிகப்பெரிய அளவில் இஸ்லாத்தின் மீதான மரியாதையை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னைக்கு அதை தொடர்ந்து செய்யணும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க, எந்த மதங்களுக்கு இடையில சண்டையை மூட்டணும்னு நினைக்கிறானோ அவங்க எல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம்ல நின்றுட்டா அவனுக்கு வேலை இல்லை. அவனுக்கு வேலை இல்லை. ஒரு 2 மணி நேரம் தானே கூத்தாடிக்கு போனாங்க. கூத்தாடிகளுக்கு வேலை இல்லாமல் செய்ய வேண்டும். நல்லிணக்கத்தை மீட்டெடுக்க வேண்டும். போன வாரம் பார்த்தீங்கன்னா நாக்பூரில் நடைபெற்ற மிகப்பெரிய அதிசயம். நாக்பூர் வந்து மதவாதிகளுடைய தலைமையகம். உங்களுக்கு தெரியும், அந்த அமைப்பு பேரெல்லாம் சொல்ல வேணாம். ஆக நாசமா போனவங்களோட ஹெட் ஆபீஸே இருந்தான். ஹெட் குவார்டர்ஸ் வந்து நாக்பூர். முஸ்லிம்களை அடிக்க வேண்டாம் என்று சொல்லி நடுநிலை இந்துக்கள், வெகுஜன இந்துக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற கலிமா சத்தத்தோட ஊர்வலம் போனாங்க. பத்திரிகை எழுதியிருக்கிறான், மதவாதிகளின் மீது நாக்பூர் மக்கள் காரி துப்பி விட்டார்கள். அது வேற ஊர்ல நடந்திருந்தா கூட விசேஷம் இல்லை, நாக்பூர்ல நடந்ததுதான் ரொம்ப விசேஷம். யாருடைய தலைமையகம் அது என்று சொல்லப்படுகிறதோ, நாட்டில் இருக்கக்கூடிய தேசத்தந்தை கொலையிலிருந்து அத்தனை பேருக்கும் எந்த இயக்கத்தின் தொடர்பு இருக்கிறதோ அந்த இயக்கத்தின் தலைமையகம் இருக்கக்கூடிய ஒரு ஊரில், ஒரு ஸ்டேட்டினுடைய கேபிட்டல் சிட்டியில இவ்வளவு பெரிய அளவுக்கு நடக்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு
இன்னைக்கு சரக்கு சொல்றதே பயமா இருக்கு. ஏன்னா அதுக்கு வேற வார்த்தை வச்சுட்டாங்க. சாதாரணமா சாயா குடிக்கலாங்கிற மாதிரி கேட்கிறாங்க, சரக்கு அடிக்கலாமா அப்படின்னு. நான் சொல்றது வணிக சரக்கு. வந்து எல்லாம் கொடுத்துட்டு காசு கேட்டாரு, காசு தர மாட்டேன்ட்டான். அவன் உள்ளூர்கார மக்காவாசிங்கிற கெத்துல நீ வெளியூர்காரன் தானே, உன்னால பண்ண முடிச்சதை பண்ணுட்டான். அங்க இங்க போய் சொன்னாரு, யாரும் அவன் பெரிய ரவுடிங்கிறதுனால முன்னு வரல. அங்க இங்க சொல்லி பார்த்து கடைசியில கையெழு நிலையில, பரிதாபப்பட்ட நிலையில, அழுகையோடு அன்னைக்கு இருந்த அந்த அபு குபைஸ் மலை, அந்த மலையில ஏறி நின்று சத்தம் போட்டார். மக்காவுக்கே கேட்கும், ஜபல் அபு குபைஸ்ல நின்று பேசலாம். அங்க நின்று சத்தம் போட்டார். அந்த இந்த ஊர்ல ஒரு நியாயவான் கூட இல்லையா? என்ற பொருளை வாங்கி விட்டு பணம் தர மாட்டேன் என்று சொல்லுகிறானே, எவனுக்குமே இந்த ஊர்ல நேர்மை கிடையாதா, நியாயம் கிடையாதா? அபு குபைஸ் மலையில கத்திட்டு இருக்கிறாரு. கீழே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். பெருமானார் 20களுக்கும் 30களுக்கும் இருக்கிற வயது. ரசூலுல்லாஹ் இறங்கி வாங்கினா அப்ப நபி பட்டம் வாங்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞராக களமிறங்கி செயல்படுகிற நேரம் இறங்கி வாங்கினா என்ன விஷயம்? இல்ல வாங்கின பொருள் காசு தர மாட்டேங்க. யாரு? நான் அந்த கடைக்காரன். வா. சந்தைக்கே வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது கூட அவங்களோட ஒத்த மாதிரி வயசுள்ள சேவையாற்றுகிற ஆர்வம் மிக்க ஒரு 4-5 பேர்த்து சேர்த்துக்கிட்டாங்க. வாங்க கடைக்கு போகணும். எல்லாம் வந்து கடையில் நின்றாங்க. முன்னாடி நின்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னமோ காசு தர மாட்டேன்னு சொன்னியாமா, அவர் வெளியூருக்காரங்கிறதுனால தரமாட்டேன்னியாமா, பண்றத பண்ணியாமா, ஒன்னும் செய்யலாம எடுத்து காசு கொடுத்துட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோற்றத்திற்கும் முகத்திற்கும் அவர்களுடைய கம்பீரத்துக்குமான மரியாதையிலே தூக்கி காசை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு வாங்கி கொடுத்தாச்சு. ரசூலுல்லாஹ் சுத்தி நின்றவங்கள்ட்ட கேட்டாங்க, இன்னைக்கு ஒரு வியாபாரிக்கு பிரச்சனை வந்துச்சு, எல்லாரும் சேர்ந்து வாங்கி இப்ப நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஏன் நம்ம இதை வந்து தொடர்ந்து இந்த பணியை செஞ்சா என்ன, மக்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி 4 பணிகளை செய்யலாமே, இன்னைக்கு என் கூட இருக்கிற நீங்க எல்லாம் ஒத்துழைக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஓ, தாராளமா செய்யலாமே, அதாவது சங்கமா செயல்படலாமான்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கமா செயல்படலாமான்னு கேட்ட உடனே கூட இருக்கிற எல்லாரும் சரிட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாங்க, ஊர் பெரியவரும் என்னுடைய பெரிய தந்தையும் ஊருடைய நாட்டாமையுமான அபூ தாலிப் அவர்கள் அங்க போலாம் வாங்கன்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. நேரா அபூ தாலிப் ஊருடைய தலைவர், அவர் தான் நாட்டாமைன்னு வச்சுங்களேன். அங்க கூப்பிட்டு போய் சொன்னாங்க, நாங்கெல்லாம் தனித்தனியா வேற வேற வேலை பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு யமன்கார ஒருத்தருக்கு கடவீதியில பிரச்சனை ஆயிடுச்சு, காசு கொடுக்கறதுல. நாங்கெல்லாம் போய் 2 வாங்கி கொடுத்துட்டோம். அவர் போயிட்டாரு. ஏன் இந்த பணிகளை, நல்ல காரியங்களை இனிமேல் நாம கூட்டாட்டு செய்யக்கூடாதுன்னு நினைச்சோம். எல்லாத்தையும் உங்கள்ட்ட கூட்டு வட்ட எல்லாம் சரிங்கிறாங்க. சேவை மனப்பான்மையோடு முன்வரக்கூடிய எல்லாரையும் உட்கார வச்சு, பெரியவர் அபூ தாலிப் அவர்கள், நீங்கள் இனிமேல் மக்காவிலே என்ன பணியாற்ற வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லி உங்கள் சங்கத்திற்கு ஹில்ஃபுல் ஃபுதூல் என்று நான் பெயர் வைக்கிறேன் அப்படின்னு ஹில்ஃபுல் ஃபுதூல் என்கிற சங்கம் உருவாக்கப்பட்டு, ஹில்ஃபுல் ஃபுதூல்னாவே சோசியல் சர்வீஸ் தான் அர்த்தம் அரபியில. அதாவது எக்ஸ்ட்ரா உள்ள கட்டாய கடமைகள் அல்ல, உபரி வேலைகளை எல்லாம் சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு குழுமமாக அபூ தாலிப் அவர்கள் பெயர் வைத்து தொடங்கி வைக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இளைஞர்களின் கமிட்டிக்கு தலைவராக இருந்து சேவைகளை செய்தார். நான் சொல்ல வருவது, அந்தந்த சூழ்நிலையில் சமுதாயத்திற்கு என்ன தேவையோ அந்த பணிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்து வாங்குவதற்கெல்லாம் முன்னாலேயே அந்த பணிகளை தொடர்ந்து செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியதும் அதுதான். அதாவது பள்ளிவாசல்ல இருக்கிறது, மார்க்க பணி செய்யறது, இதெல்லாம் வேற. தெருவில இறங்கி ஆற்ற வேண்டிய களப்பணிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த பாணியிலே அதை செய்வதும் இன்றைய இளைஞர்கள் போர்க்கால அடிப்படையில் செய்யும். முதல்ல அநியாயத்தை கண்டு பொங்கணும், அது வரணும். அது என்னமோ இன்னைக்கு எல்லாம் வந்துட்டு போச்சு, ரத்தமே உறைஞ்சு போன மாதிரி. இந்த பக்கம் எவனையாவது அடிச்சாலும் இப்படி போயிட வேண்டியது. நமக்கு எதுக்கு வம்பு? எவனோ செத்துட்டு போறான், எவனோ வந்துட்டு போறான். மௌத்தாவின் பிறகு செய்தி வந்தா ஜனாசாக்கு வருவார். பாய்
எதிர்ப்படையில ஒருத்தர் அப்படி தஜ்ஜால் மாதிரி இருக்கிறான். தஜ்ஜால் மாதிரி அவ்வளவு பெருசா இருக்கிறான். அவன் வந்து எதிரில் நின்றுட்டு இஸ்லாமிய படையை பார்த்து கூப்பிடுறான், பா யாரு இருக்கப்பா, பார்த்தாவே பயமா இருக்கு. இங்கிருந்து யார் அனுப்புறதுன்னு தெரியல. ஸல்லல்லாஹு அலைஹி மசூரா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடையில போய் அழிவது இருந்தார். நான் போறேன். இவர் ஆக குட்டையான சஹாபாக்கள்லயே ஆக குட்டையானவர் யாருங்க? அழிவது இருந்தார். நான் போறேன். நீ எல்லாம் வேணா போ. திரும்ப மசூரா பண்ணிட்டு இருக்காங்க, யார் அனுப்பணும். அவன் ரொம்ப உயரமா இருக்கிறான். அழிவது இருந்தார் போய் நின்றா முட்டி காணுந்தார். விளையாட்டுக்கு சொல்ல அதற்கு ஏதோ மிகைப்படுத்தி சொல்றாருன்னு நினைக்க வேணா. அவனை பத்தி உள்ள வரலாறுலயே இருக்குது. ஒட்டகத்துல நிற்கும் போது கால் உரசுமா. ஒட்டகத்துல உட்கார்ந்துருந்தா கீழே கால் என்ன ஆகுமா? அவன் உயர்ந்து பார்த்துட்டு நமக்கு ஆக்டிவாலேயே உரச மாட்டேன். ஆக்டிவால உட்காந்துட்டாவே 2 கால் கீழே ஊட்ட மாட்டேது. அப்படி இருக்கு. அவன் ஒட்டகத்துல உட்கார்றப்ப 2 காலும் கரெக்டா இருக்குமா பூமியில. அவன் நின்றுட்டு வாங்குறான். அழுகிறது இல்லாமல் நான் போறேன்னு 3வது கேட்ட உடனே ஸல்லல்லாஹு போட்டான். அவன் அப்படி நிக்கிறான். அவர் வந்து அங்க நிக்கிறார். அவன் குனிச்சுதான் பார்க்கலாம். அவன் ருக்குல போனால்தான் 2 பேரோட தலையும் முட்டும், இல்லைன்னா முட்டாரு. கிட்டத்தட்ட அதாவது இடுப்பளவுக்காவது இருக்கணும்ல, அவ்வளவு கூட இல்லை. அவன் முட்டிகால் அளவு தான் இருக்கிறாங்க. அழுகிறது எல்லாம் ஒன்னாந்து பேசினாங்க. பார்க்கலாம். அவன் புழுவை பார்க்குற மாதிரி பார்த்தான். பார்த்துட்டு சொன்னான், நான் வந்து உன்னை கொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, தப்பிச்சு போயிருப்போம். அவர் என்ன நினைச்சிட்டான்னா அழிவது இல்லாம பிடிச்சி குர்பானி ஆகிறதுக்காக எல்லாம் தள்ளி விட்டாங்க போட்டிருக்கு. அவர் மாட்டேன்னு சொல்ல சொல்ல நீ சாவ போறேன்னு நினைச்சுக்கிட்டு அவர் சொன்னார், எல்லா வகையும் அண்ணாத்து சொல்லு, நான் உன்னை கொல்ல விரும்பல போ அப்படின்னு. அழிவது இல்லாம சத்தமா காதல முருகிற மாதிரி தலையை தூக்கி பார்த்துட்டு சொன்னாங்க, நீ என்ன கொல்ல விரும்பல, நான் உன்னை கொல்ல விரும்புறேன். அதுக்கப்புறம் தான் வேகமான உனக்கு இவ்வளவு தெரியுமா, வா பார்க்கலாம். கொஞ்ச நேரம் சண்டை நடந்தது. வெற்றி அழிவது எல்லாரும் தான். வளர்ந்தவனெல்லாம் ரொம்ப வீரன் சொல்ல முடியாது. நிறைய பேர் நல்லா வளர்ந்துருப்பான். 56 அடி உயரமா. அப்படி இளவுக்காவாது. நீங்க 56 அடின்னு ஒண்ணு எங்கேயாவது போயிடாதீங்க. முதல்ல அதே பொய். 56 அளவு மாறுங்கிறது அதே முதல்ல பொய். கை போட்டோம். திருநெல்வேலி சில பேர் முடிக்கிறாங்க. நாங்க யாரோ ஒருத்தரை பத்தி பேசுறோம். அழிவது எல்லாம் அவர்கள் அவனை ஜெயித்தார்கள். நான் சொல்லிட்டு இருந்தது என்னன்னா, ஒரு இயற்கையான ஒரு ரோஷம் வரணும். நீ எவ்வளவு பெரிய படம் வச்சிரு, நீ எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இரு, நீ எவ்வளவு பெரிய ஆட்சியில் இரு, உன் கையில நீதி பரிபாலனமும் சட்டமும் எல்லாம் இருக்கட்டும். எங்களிடத்தில் ஈமானிய பலம் இருக்க, ஈமானிய ரோஷம் இருக்க. இன்னைக்குள்ள வாலிபர்கிட்ட அதுதான் வேணும். அரபியில 2 வார்த்தை சொல்லுவாங்க. தகுதீர்னு ஒரு வார்த்தை, தகசூர்னு ஒரு வார்த்தை. ஒரு முஸ்லிம் அவனை பார்த்தாவே மற்றவங்க அவனால் உந்தப்பட, அதுக்கு பேர் தகசீர். இவன் யாரையாவது பார்த்து இவன் மாறினா அது தகசூர். ஒரு முஸ்லிமை பார்த்து உலகம் மாற வேண்டும். ஒரு முஸ்லிம் இளைஞனை பார்த்து அவன் நடவடிக்கை பார்த்து உலகம் திருந்த வேண்டுமே தவிர, நீ கண்ட நடிகனை பார்த்துக்கிட்டு அவனை இவனை எல்லாம் பார்த்துட்டு நீ தகுதியாக கூடாது. அந்த தாக்குதல் உன்னிடம் வரக்கூடாது. நான் வந்திருந்தேன் இன்னைக்கு. ஒரு சினிமா படம் பார்த்தா அப்படியே பண்றான். அவன் முடி வைக்கிற மாதிரி வைக்கிறான், அவன் தாடி வைக்கிற மாதிரி வைக்கிறான், அவன் என்னென்ன செய்யறான். திடீர்னு நம்ம வசதி மொட்டையாவே சுத்துவான் எல்லாரும். என்னடா மொட்டைன்னா, அப்ப வந்த ரிலீஸ் படத்துல அவன் தலைவர் மொட்டை அடிச்சிருப்பார். இல்ல நீங்கெல்லாம் எந்த மாதிரியான இளைஞர்? வீணா போன பசங்களுக்கு எல்லாம் போய் பாலாபிஷேகமோ அந்த அபிஷேகமோ அந்த ரசிகர் மன்றமோ இத்தனை நல்லா தெரிஞ்சுக்கோ. அந்த நாயகை யாருமே வந்து நமக்கு ஆதரவானவர்கள் சொல்ல முடியாது. காசு கொடுத்தா எப்படி வேண்டுமானாலும் எதிரிகளை முஸ்லிம்களாக சித்தரிப்பவர்கள் தான். என்ன உங்க தலைவர் படம் வந்திருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு முஸ்லிம் பேர் வச்ச ஒரு மூதை வீட்டு மைக்
கேட்கிறான் அப்படின்னு. பயங்கரமா வந்திருக்கா அப்படி இப்படி அவன் நிருபரா இருக்கிறவன் கேட்கிறான். இல்ல உங்க ஆடுகளை எல்லாம் தரக்குறைவா எடுத்திருக்கிறதுனால உங்க ஆடுகள்லாம் திட்டுறாங்களே, இந்த படத்துக்கு எதிர்ப்பு வருதுன்னு கேட்கிறான். அதுக்கு அந்த மூதேவி பதில் சொல்லுது, தலைவர் படத்துக்கு எதிர்ப்பு வரலன்னா தான் ஆச்சரியப்படணும். அதெல்லாம் எந்த இருக்கிறான் பூரா முகமது அப்துல் அப்படி இப்படின்னு என்னமாவது பேர் வச்சு மாவட்ட ரசிகர் மன்ற தலைவர் இதுல தமிழகம்னா கூட இல்லை, அகில உலகம்லாம் போவாது. அகில உலக ரசிகர் மன்றம் நல்ல தலைவர். யாருக்கு பின்னாடி நீ போற? நீ யாரு? ஒரு காலத்தில் ஒரு 100 பேர் முஸ்லிம் இளைஞர்களை பார்த்து தான் ஸ்பெயின் இஸ்லாமாக மாறியது. 800 வருஷம் முஸ்லிம் கொடி பறந்த ஸ்பெயினுடைய மாற்றத்திற்கு என்ன காரணம்னா அங்க போன சில வாலிபர்கள், ஈராக்குக்கு போன சில வாலிபர்கள், சைனா வரைக்கும் போன சில வாலிபர்கள், சிந்து சம்படிக்கு வந்த சில வாலிபர்கள். உங்களை பார்த்து அவனெல்லாம் மாறினான். கேவலம் நீ கடிசடைவெல்லாம் பார்த்துட்டு நீ மாறிட்டு உட்காந்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை சவால்களை நாம் எப்படி எதிர்கொள்ள முடியும்? தயவு செய்து அவன் செய்யற மாதிரி எல்லாம் செய்ய. இன்னைக்கு அதை பார்த்து நினைச்சோ என்னமோ தெரியல, எல்லாம் தண்ணி அடிக்கிறான், எல்லாம் கச்சா அடிக்கிறான். நாடு எங்க போகுதுன்னு தெரியல. அதாவது எதிர்நோக்கும் பிரச்சனைகள்ங்கிறீங்க. முதல்ல பிரச்சனையை மட்டும் சொல்லி முடிக்கிறப்போ 1 மணி நேரம் ஆயிடும். கொடுமை தமிழகம். பெண்கள் +2 படிக்கிற பிள்ளைங்க தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வாலிபர்கள் மட்டும் இல்லை, பிள்ளைங்க. வலைதளங்கள்ல பார்த்துருப்பீங்கல்ல, டவுன் பஸ்ல உட்காந்து சாயா குடிக்கிற மாதிரி ஊத்தி ஊத்தி குடிக்குது. கடைசியில் அந்த பிள்ளைய பிடிச்சிட்டாங்க. டவுன் பஸ்ல தண்ணி அடிச்சுக்கல குரூப்னு சொல்லி அவன் காலேஜ் பிரின்சிபல் எல்லாம் கமிட்டி போட்டு கூப்பிட்டு விசாரிச்சா +2 பசங்க கொண்டு வருவாங்களாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவங்கள்ட்ட இவங்க வாங்கி அடிப்பாங்களாம். வருஷம் பூரா வாடிக்கையா இருக்குது. நாடு எங்க போகுதுன்னு தெரியலையே. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்த்தெடுக்கப்படுகிற இந்த சூழ்நிலைகளை ஒட்டி வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இளைஞர்களை ரொம்ப கவனமாக மீட்டெடுக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பில் இருக்கிறோம். காரணம், நமது இந்தியாவில் இது போன்ற அசட்டைகளுக்கெல்லாம் இடமில்லை என்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்மளை வேகமாக துரத்துகிறார். அரசியல் என்று இறங்கினால் அது வேகமாக வேற மாதிரி போகுதுங்கிறதுனால நான் கொஞ்சம் கவனத்தை மாற்றிக்கொண்டு பேசுகிறேன். நல்லா பாதுகாக்க வேண்டும். ஷரியத்தின்படி இனி வரக்கூடிய அடுத்த சில ஆண்டுகளில் வாழுவது என்பது இங்கேயும் கேள்விக்குறியாகும் போல தெரிகிறது. அந்த சூழ்நிலையை எதிர்நோக்குகிறோம். ஏப்ரல் 10ஆம் தேதி நமக்கு நோம்பு 7ஓ 8ஓ அன்னைக்கு தொடங்கின பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் நார்த் சைடில் படுகொலைகள், பள்ளிவாசலுடைய கோரமான செய்திகள், பள்ளிவாசலுடைய மெனாராக்களிலே கொடிகளை கட்டுதல், ஊர்வலங்கள் போகுதல், ஆலயம் கட்ட நிதி வசூலிக்கிறோம் என்ற பெயராலே முஸ்லிம் தெருவுக்குள் போகுதல், இஃப்தார் நேரத்தில் உள்ள பூந்து அடிக்கிறாங்க. 5:30 மணிக்கு பிறந்த ஊர்வலம் ஒரு தடவை போய்விட்டது. நான் சொல்றது டெல்லி ஜஹாங்கீர் போயிட வேண்டியதானே. போன ஊர்வலம் திரும்ப உள்ள கேப்டன் சொல்லியிருக்காங்க, திரும்ப போட்டு 2வது தடவை அதே ரூட்ல வருது. ஏன்னா ஒரு ஊர்வலம் ஒரு தெருவில் எதுக்கு 2வது தடவை வருது? டைம் ஆகல, இஃப்தார் டைம் 3வது தடவை வருது. அங்க இருக்கிற காவல்துறைக்கு ஒரு ஊர்வலம் ஒரு தெருவை கடந்து போயிட்டா 2வது 3வது தடவை எல்லாம் இந்த தெருவுக்குள்ள ஏன் வர்றானுங்கன்னு கேட்கறதுக்கு அங்க நாதி இல்லை, தடுக்கிறதுக்கு அங்க காவல்துறை இல்லை. 3வது தடவை வருகிற போதுதான் மணி 6:30. அத்தனை முஸ்லிம்களும் உள்ள இஃப்தாரில் இருக்கிறார்கள். வெளியிலே வீடுகள் இடிக்கப்படுகிறது, கடைகள் அடிக்கப்படுகிறது. எதேச்சையாக நடைபெறுகிற கலவர சூழ்நிலையில் நாம் இல்லை. எல்லாம் பிளானடு, எல்லாம் அஜெண்டா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீ இங்க போய் உட்கார்ந்து பீஸ்க்கு ரோஸ்ட் கைதட்டிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. விளக்குமா? நம்முடைய நாடு என்ன சூழல், நம் சமுதாயம் என்ன சூழல்? நாம இவனுங்களுக்கெல்லாம் கைதட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிற வேலையை நம்ம பார்க்கணும். எந்த சூழ்நிலையில நாம் இருக்கிறோம் யோசிக்கணுமா இல்லையா?
நாம அவமதிக்கல. ஆனாலும் ஒன்று, வர வர நீதிமன்றங்களின் மீது கூட நம்பிக்கை நமக்கு குறைந்து கொண்டு வருகிறது. பாபரி மஸ்ஜித் போயிடுச்சு. வித்தியாசமா 2 தடவை தீர்ப்பு கொடுத்து அதை குர்பானி கொடுத்து முடிச்சாச்சு. கடைசி தீர்ப்பு இப்போ கொடுத்தாங்க. என்ன தீர்ப்புன்னு இது வரைக்கும் சரியா விளக்க மாட்டேங்குது. சட்டமேதைகளுக்கே விளக்க மாட்டேங்குது. எதுக்கு அங்க கொடுத்தாலும் தெரியல, எதுக்கு இங்க கூடி சொன்னாலும் தெரியல. இது கூட பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி 2 வருஷம் முன்னாடி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. வித்தியாசமா ஒரு தீர்ப்பு. 3 பேர் தானே கேஸ் போட்டீங்க, 3 பேர் வச்சுக்கிட்டான். பள்ளிவாசல் என்னோடது, 3 பேர். அந்த தீர்ப்பு கொடுத்த நீதிபதி பேரு திரிபாதின்னு பேரு. நமக்கெல்லாம் சரிபாதி தான் தெரியும். திரிபாதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பேர்லயே சந்தையை வச்சு எங்கேயோ 3ஆ பிரிச்சுருவாங்க. சரிபாதி இல்லை, என்னது திரிபாதி. அதே மாதிரி வந்து உட்கார்ந்து வழக்கில் சம்பந்தப்படுகின்ற 3 பேரும் அந்த இடத்தை ஆளுக்கு ஒரு பாகமாக பிரித்து எடுத்துன்னு சொல்லி இந்த குழந்தை பிள்ளைகிட்ட சண்டை போட்டு வாங்கி கொடுப்பல, இந்த உனக்கு கொஞ்சம், இந்த உனக்கு கொஞ்சம், அந்த மாதிரி நாட்டாம ரேஞ்சில் ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு அந்த அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் தான் இப்போ ரொம்ப பயங்கரமான தீர்ப்பு. இடித்தது தவறு தீர்ப்புல வருது. இடித்தது தவறு, இடித்தவர்கள் குற்றவாளிகள். இடிச்சுட்டீங்க பரவாயில்ல, அவங்கள கொடுத்துருங்க. நம்பிக்கையை நிறைய சமீப காலங்களில் முஸ்லிம் சமுதாயம் இழந்திருக்கிறது. நீ சொல்றதும் சரிதான். நீ சொல்றது முல்ல மாடு கேஸ் வந்துச்சு. முல்ல நீதிபதி மாடு என்னோடது நாங்க 1/2 மணி நேரம் பேசியிருக்கோம். நீ சொல்றது சரிதான்ட்டாரு முல்லா. இவன் எதிரில் 1/2 மணி நேரம் பேசியிருக்கான். என்ன மாடு அவனோடதுல என்னோடதான் சொல்லு. 1/2 மணி நேரம் இவன் பேசுறதுக்கு அப்புறம் முல்லா சொன்னாரா நீ சொல்றது சரிதானா. இப்ப 2 பேரும் சேர்த்து கேட்டாங்க, என்ன நான் சொல்றதும் சரிதான் அவன் சொல்றதும் சரிதானா. அவர் சொன்னாரா நான் சொல்றதும் சரிதான். யாரு? முல்லா. இல்ல நீயும் வச்சுக்கோ. இது இப்படி ஆகி போச்சு, அப்படி ஆகி போச்சு. மனசாட்சி பிரகாரம் அவங்கள கொடுத்துரு. என்ன நடக்கிறது நாட்டில்? அன்பிற்குரியவர்களை, இதுவெல்லாம் இன்றைக்கு நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற முக்கியமான பிரச்சனைகள். ஹிஜாப் விஷயத்துல நீங்க கோர்த்து சொல்றது கேட்டுக்கணும். சபரிமலை விஷயத்துல கேட்க மாட்டோம். அப்பட்டமாக ஒரு சமுதாயத்திற்கு எதிர்ப்பான மனோபாவத்தில் தீர்ப்புகள் எழுதப்படக்கூடிய ஒரு அபாயகரமான சூழல் இன்றைக்கு இந்தியாவில் நிலவுகிறது. நான் கேட்க வருவது, நீ எவ்வளவு காலத்துக்கு இன்னும் தியேட்டர்ல கைதட்டிட்டே உட்காந்துருப்ப? நீ எவ்வளவு காலத்துக்கு இன்னும் எவன் கூடயாவது லவ் பண்றேன்னு பீச்சில் சுத்திட்டே இருப்ப? நீ எவ்வளவு காலத்துக்கு இன்னும் சினிமா பாடத்துக்கு உட்கார்ந்து கமெண்ட்ஸ் போட்டே உட்கார்ந்துருப்ப? உன்னை, உன் சமுதாயத்தை, உன் பாரம்பரியத்தை, உன்னுடைய தீனை, உன்னுடைய பண்பாட்டு செழுமையை எல்லாவற்றையும் சிதைக்க நினைக்கிறார்களே. அந்த சிதைவுகளுக்கெல்லாம் ஏற்ப ஏதாவது கொஞ்சமாவது எதிர்வினையாற்ற வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா இல்லையா? சமீபத்தில் ஹரித்துவார்ல பேசின ஒரு சாது பேசியிருக்கான். நாம இங்க பப்ளிக்ல பள்ளியாசல பேசலாமான்னு நீங்க யோசிக்க வேண்டாம். என்ன, அவன் பொது இடத்துல பேசியிருக்கான். 10 லட்சம் முஸ்லிம்களை கொல்ல வேண்டும். யார் யாரெல்லாம் என்னோடு வருகிறீர்கள்? 10 லட்சம் பேரை கொல்ல வேணும்னு சொல்லி ஒரு சாது இந்த நாட்டில் துணிந்து ஒரு மேடையில பேச முடியுதுன்னா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கான பாதுகாப்போடு வருங்காலம் இல்லை. நாம நினைக்கிற மாதிரி உள்ள செக்யூலர் இங்கே இல்லை. அந்த மதச்சார்பற்ற போக்கு இங்கே இல்லை. நான் அன்பு சார்ந்த இளைஞர்களை கேட்டுக் கொள்ளுகிறேன், கொஞ்சம் இதை எவ்வளவு வேகமாக செய்ய முடியுமோ மஹல்லாவோடு, முஸ்லிம் ஜமாத்துகளோடு இணைந்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி தயவு செய்து இணையுங்கள். நல்லதை செய்வோம். எவனாவது வம்புக்கு வந்தா அவனையும் வச்சு செய்வோம். நாம அது வரைக்கும் நாம போக வேண்டாம். நாம அதுவரையும் நல்ல பணிகளை செய்வோம். ஏழைகளுக்கு உணவு கொடுப்போம், இல்லாதவர்களுக்கு உதவுவோம், மதம் கடந்து பழகுவோம், சமய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவோம். நீ ஊருக்குள்ள தெருவுக்குள்ள வந்து பாரு, அதுக்கும் வேறு பாடம் தருவோம். இந்த சூழ்நிலையை உருவாக்க இளைஞர்களுடைய ஒருங்கிணைப்பு தேவை. இந்த அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னமும் கொஞ்சம் நிறைய விசாலமாக இளைஞர்களை சேர்த்துக் கொண்டு
இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களுக்கு தயை கூர்ந்து பயன்படுத்துங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கு நல்ல தௌஃபீகை தரட்டும். ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாலே இதே போன்ற ஒரு நள்ளிரவில் உங்களோடு பேசிய நினைவு இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இங்கே பேசப்பட்ட மார்க்க அறிஞர்களுடைய உரைகளை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.